கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி, இது வியாழக்கிழமை. இது நாளை நாம் காண கடவுள் நமக்கு தந்த ஜீவன் பலன் சுகத்திற்காக நன்றியோடு அவருடைய திரு சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு நன்றியும் துதிகளை ஏறெடுப்போம். இந்த அதிகாலை ஆராதனையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியகளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி. ஒரு புதிய நாளை எங்களுக்கு கருவியாய் தந்திருக்கிறீர். இதனாலே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். தேவரீர், நாங்கள் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு விசுவாசத்திலே உறுதியுடைய மக்களாய் கடவுள் எங்களுக்கு தருகிற நித்திய ஜீவனின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உண்மையும் நீதியும் பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து நிறைவான நன்மைகளை உங்களுடைய திருச்சமத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்குள் கிரியை செய்யும். வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். முதல் பாடலாக 73வது பாடலை பாடுவோம்.
45வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 166வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45. நல்ல செய்தியால் என் இருதயம் பொங்குகிறது. ராஜாவை குறித்து நான் இயற்றிய செய்யுளை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. பராக்கிரமசாலியே, உமக்கு மகிமையும் மகத்துவமாக உமது பட்டயத்தை உமது அறையிலே கட்டிக்கொள்ளும். உமது அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவின் சத்துருக்கள் இருதயத்துக்குள் பாயும். ஜனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை சிநேகித்து அக்கிரமத்தை பகைத்தீர். அது நிமித்தம் கடவுள், உம்முடைய கடவுளே, உம் தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு. ராஜபத்தினி ஒப்பீரின் தங்கமணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள். அந்த புறத்திலே ராஜகுமாரத்தி பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையிலானது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். சேர்ந்து படிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைவர்களிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்டப்பட்ட வேத பாகம் வெளிப்படுத்துதல் புத்தகம் 19வது அதிகாரம் 6 துவங்கி 9 முடிவுள்ள வசனங்கள். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிவுள்ள வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 14 முடிய. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிவுள்ள வசனங்கள். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே வந்தபோது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்க பதில் சொல்ல அவனுக்கு வாயில்லை. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரிடம், இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் புறம்பான இருளிலே போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்புமாயிருக்கும் என்றான்.
இப்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதே. திருமறை பகுதியில் படிக்கின்ற நாம் விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசல் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்தலுதலும் நித்தியஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலேயும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கிற நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இப்படியாக வாசி கேட்கலாம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்க பதில் சொல்ல அவனுக்கு வாயில்லை என்பதே. ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவின் வழியாக தந்திருக்கின்ற உயர்ந்த மேன்மையான வாழ்வுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பல வேளைகளிலும் கடவுள் எங்களுக்கு தருகிற அந்த பாக்கியமான வாழ்க்கையை எங்கள் சுயநலத்தால் இழந்து போகிற மக்களாக இருக்கிறோம். தேவரீர் எங்களை தூய்மையாக்கும், கர்த்தருக்கு உகந்த பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமை நம்ம எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான உவமை. ஒரு ராஜா விருந்து ஆயத்தம் செய்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. ஆகவே தன்னுடைய வேலைக்காரரை அனுப்பி சந்திகளிலே, தெருக்களிலே, வீதிகளில் இருக்கிறவர்களை விருந்திற்கு, கல்யாண விருந்திற்கு வரும்படி அழைக்கிறார். அப்படி விருந்து சாலை விருந்தாளிகளால் நிரம்பியது. அப்போது ராஜா அந்த விருந்து சாலையிலே விருந்தாளிகளை பார்க்க வருகிறார். பார்க்கிற பொழுது அங்கே ஒருவன் திருமண ஆடை இல்லாமல், திருமண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதை கண்டு ராஜா கேட்குற கேள்வி, நீ இங்கே எப்படி வந்தாய்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி, நீ சரியான வஸ்திரத்தை அணிந்திருக்கிறாயா? அல்லது நீ கல்யாண வஸ்திரத்தை அணிந்திருக்கிறாயா? அணியாமல் நீ எப்படி இந்த இடத்துல நீ வந்தாய் என்கிற அதே கேள்வியை அந்த கல்யாண விருந்து சாலையிலே ராஜா அந்த மனிதனிடத்தில் கேட்ட கேள்வியை இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஒரு விதத்தில் இந்த பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை குறித்து சுட்டி காட்டுகிற ஒரு பகுதி. காரணம், அவருடைய வாழ்க்கையிலே மரபுகள், பாரம்பரியங்கள் இவைகள்தான் முக்கியம் என்று எண்ணி கடவுளுடைய வார்த்தைகளை, வசனங்களை, வேத படிப்பினைகளை அவர்கள் விட்டுவிடுகிற சூழல். அவருடைய பக்தி வாழ்க்கை வெளிப்புறத்திலே அவர்கள் பரிசுத்தவான்களைப் போல இருப்பார்கள், உள்ளே அழுக்கு நிறைந்த மனிதர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே இந்த தருணத்திலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சுட்டி காட்டுகிறார். அருமையானவர்களே, பரிசேயரோடு பேசின ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேச சால சிறந்த மக்களாகவே தான் நாமும் இருக்கிறோம். நாமும் அப்படித்தான். உண்மையிலே கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை விட்டுவிட்டு நாம் வேறு எதுக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பக்தி வாழ்க்கை என்பது புறம் வெளிப்படையாக மட்டுமே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் வாசி கேட்ட வேத பகுதி, நிருப வேத பகுதி, வெளிப்படுத்துதலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, அதை குறித்த ஒரு தரிசனத்தை யோவானுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். அங்கே மணவாட்டியை குறித்து சொல்லுகிற பொழுது, மணவாட்டி பரிசுத்தம் என்று சொல்லுகிற சித்திரை தையலான அழகான வஸ்திரத்தை அணிந்து மணவாளன் முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே,
இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் மணவாட்டிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் மணவாளன். அவருடைய சமூகத்திலே மணவாட்டிகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? 45ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, மணவாட்டி சித்திர ஆடை, அவள் ஒப்பீரின் தங்கம். இப்படி தன்னை அழகுபடுத்துகிற ஆடைகளை அணிந்து மணமகனுக்கு முன்பாக நிற்க கடமைப்பட்டவள் மணவாட்டி. அருமையானவர்களே, நாம் பாடுறோமே சிங்கார கன்னிமாரே. பாருங்கள், நாம் நம்மை எப்படி கடவுளுடைய சமூகத்தில் சிறந்த வஸ்திரங்களை தரித்தவர்களாக நிற்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிற கல்யாண வஸ்திரம் அல்லது ஆடை என்று சொன்னால் என்ன பொருள்படுகிறது என்று சொன்னால், கடவுள் வழங்குகிற நீதி, பரிசுத்தமான வாழ்க்கை, உள்ள தூய்மை. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயாவுடைய புத்தகத்திலே 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் கரைபடிந்த வஸ்திரம் பயன்படுத்துகிறோம். கரைபடிந்த. ஆனால் அதில் எபிரேய மூலப்பொழியில் மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையின் பொருள் கந்தல் ஆடை. உடனே அந்த பிச்சைக்காரருக்கு கிழிந்து அழுக்கான உடை, கிழிந்து ஆங்காங்கே கரை கிழிந்து தொங்குகின்ற கந்தல் ஆடை என்றுதான் பொருள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட கல்யாண விருந்தில் வந்த மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அழுக்கு பாவ கரைகளினாலே அழுக்கு படிந்த கிழிந்த கந்தலான ஆடைகளை அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி முன்னோர் சொன்னார்கள், ஏழையானாலும் என்ன செய், நீ குளித்து கஞ்சி குடி, துவைத்து போடு. சுத்தம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தை முக்கியமாக கருதுகிறது இல்லை. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மணவாளன் அலங்காரை பாகை தரித்து கொண்டிருப்பதற்கும் மணவாட்டி நகைகளை தரித்து தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக. அதுக்கு ஒப்பாக என்ன சொல்லுகிறார்? இரட்சண்யம் என்னும் வஸ்திரத்தை அவர் எனக்கு உடுத்தி நீதி என்னும் அங்கியை எனக்கு தரிப்பித்தார். கடவுள் நம்ம எப்படி மணவாட்டியாக அலங்கரிக்கிறார்? இரட்சண்யம் என்கிற அங்கி உடுத்து, இரட்சண்யம் என்கிற வஸ்திரத்தையும் நீதி என்கிற அங்கியையும் நமக்கு உடுத்துகிறார். அன்பர்களே, நாம் ஒரு ஃபேமிலியில் மேரேஜ் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டால் நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் இருக்கிறதுலே நல்ல ஒரு ஆடை, வீட்டில் நம்ம பீரோவில் இருக்கிற நகைகள் என்னெல்லாம் நம்ம புதுசாக இருக்க எல்லாம் அணிந்து கொண்டு நாம் சிறந்த வஸ்திரங்களோடு சாதாரணமான உலக பிரகாரமான நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற நாம் ஆன்மீக வாழ்க்கையிலே மணவாளனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் கடந்து வருகிற பொழுது நாம் எப்படிப்பட்ட மெருகூட்டப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட ஆடைகளை அணிந்த மக்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த தருணத்தில் இந்த பகுதியை நாம் சிந்திக்கிற பொழுது முதலாவது வசனம் 11 சொல்லுகிறது, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே வந்தபோது கல்யாண வஸ்திரத்தரிக்கிறாத ஒரு மனிதனை இன்றைக்கி ஆண்டவர் அவர் நம்மை பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் சொல்லுகிற இன்ஸ்பெக்ட், பரிசோதிக்கிறார், சோதிக்கிறார். வந்திருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்கூலில் படிக்கும்போது பிடிஓ ஸ்கூலில் வரும்போது சொல்லுவா, நீ முடி வெட்டினியா, நகம் வெட்டியிருக்கியா, எல்லாம் பரிசோதிப்பார். எப்படி ஸ்கூலில் வந்திருக்கிற, எப்படி இருக்கிறாய், ஸ்கூலில் நீட்டாக குளித்திருக்கிறியா, ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட்டிருக்கிறியா, இல்லை நாளைக்கு வரும்போது என்ன செய்திரு, முடி வெட்டிட்டு வந்துரு என்று நம்ம எச்சரிக்கிறதை பார்க்க. இன்றைக்கி கடவுள் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம்மை பரிசோதித்து பார்க்கிற பொழுது நாம் கொடுத்திருக்கிற ஆடை ஓசையா தீர்க்க சொல்லுவார். ஓசையா தீர்க்க புத்தகம் 7ஆம் அதிகாரம் அது வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற அருமையான வசனம் சொல்லுகிறார். நாம் கொடுத்திருக்கிற ஆடை எது தெரியுமா? வஞ்சகம் என்கிற ஆடை, துரோகம் என்கிற ஆடை. நம்முடைய வாழ்க்கை எப்படி போட்டிருக்கிற மினுங்குது எல்லாம், ஆனால் அதெல்லாம் பகட்டானது, ஒரிஜினல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சொல்லுகிறார், கடவுளுக்கு முன்பாக நாம் துரோகம் செய்கிற மக்களாக, வஞ்சகம் உடைய ஆடை உடுத்தவர்களாக நிற்கிறோம்.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக்கும்போடு அடுத்த ராஜாவை தேடி போகிறான். ஒவ்வொருத்தனாக வர்றான். ராஜாவே இவனா, கடவுளை இவனா? கடவுள் சொல்லுகிறார் 7ஆம் வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவர் அகத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் முன்பாக கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருடையும் அகங்களை, உள்ளங்களை கடவுள் பார்க்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, கடவுளுக்கு முன்பாக ஒரு மறைவும் இல்லை, ஒன்றுமே அவருக்கு முன்பாக மறைக்கப்படுகிறது இல்லை. வேதம் சொல்கிறது, அவர் பார்வைக்கு மறைவானது சிருஷ்டி ஒன்றும் இல்லை, யாவும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் பகிரங்கமாய் இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க. கடவுளுக்கு முன்பாக நாம் எப்படி நிற்கிறோமா? நிர்வாணியாக நிற்கிறோம். நாம் உடுத்திருக்கிற ஆடைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, நம்மை பரிசோதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வெளிப்புறமான ஆடைகளை அவர் பார்க்கிறதே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் பரிசேயர்களை குறித்து சொல்லுவார். அதிலே ஒரு வார்த்தை 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அந்த வார்த்தை பரிசேயர்கள் என்று நமக்கு சால பொருந்தும். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் சொல்லுகிறார், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களுடைய எலும்புகளும் சகல அசுத்தங்களும் நிறைந்திருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தா நம்ம நல்லா இருக்கிறது போல தெரிகிறது ஆன்மீக வாழ்க்கை. ஆனால் உள்ளே இருக்கிற நாற்றம், அழுக்கு, அது நமக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். ஆகவே கடவுள் ஒரு ஸ்கேனர், எக்ஸ்ரே, அதே போல் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அவர் தெளிவாய் பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆகவே அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட நீதியுடைய மக்களாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏசாயா சொன்னது போல் 64:6 இன்றைக்கு கிழிந்த வஸ்திரங்களை உடுத்தவர்களாக நாம் இருப்போமே என்று சொன்னால் கடவுள் நம்மை தூக்கி வீசி விடுவார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் தருகிற அழைப்பு, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லுகிற பொழுது, ஆகவே நீங்கள் எல்லாவித அழுக்கையும் பெருக்கமான துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமான வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கந்தல், அழுக்கு, இதெல்லாம் தூக்கி வீசிட்டு கடவுளுடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களை உணர்ந்து மனந்திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். மனந்திரும்ப அழைக்கப்படுகிறோம். காரணம், வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 2:16, அது பகுதி அழகான பகுதி சொல்லுகிறார், நம்முடைய மாம்ச கிரியையினாலே, வெளித்தோற்றங்களினாலே, புறம்பான காரியங்களினாலே நாம் மீட்பை பெறவே முடியாது, நாம் ரட்சிக்கப்படவே முடியாது, கடவுளுடைய சமூகத்தில் நிற்கவே முடியாது, நாம் தூக்கி வீசப்படுவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட. எபேசியர் 2:8-9 வசனங்களே, கடவுள் அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை பாருங்கள், அந்த ஓமையில் சொல்லப்பட்டது போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 19:9 இவர்கள் 10 கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்களுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாதவர்களை இந்த விருந்துக்கு அழைக்கிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ரோமர் 3:24 வாசிக்கிறோம், கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் நீங்கள் நீதிமான்களாய் தீர்க்க. கடவுளுடைய சிலுவை இரத்தத்தினாலே நாம் கழுகப்பட்டு கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதி என்கிற அலங்கார வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சணியம் என்கிற தலைப்பாகிய நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் எவ்வளவு நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். புதிய வஸ்திரத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதை களத்தை வீட்டில் வச்சுட்டு நாம் கந்தல் ஆடைகளை உடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். எவ்வளோ துர்பாக்கியமான மனுஷர்கள் நாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கி ராஜாவினுடைய கேள்வி 12ஆம் வசனத்தில், இங்கே நீ எப்படி வந்தாய்? ஒரு இவ்வளவு சலுகைகள், இவ்வளவு பாக்கியம் உனக்கு தந்தவரும் இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? அதை கேட்குற கேள்வி அழகாக அந்த வசனம் சொல்லுறது. அவன் வாய் திறந்து பேச முடியலை, பதில் சொல்ல முடியலை. நம்மளால் பதில் சொல்ல முடிகிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சுயநீதி,
நான் என்கிற எண்ணம் நம்மை வாயெடுத்து போக வைக்கிறது. கடவுளுடைய சமூகத்தில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கேட்கிற கேள்வி சிநேகிதனே. இதே கேள்வி ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து யூதாஸ்ட கேட்பார். சிநேகிதனே, சிநேகிதனே எதற்காய் வந்தாய்? இதே கேள்வி இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குறோம். பாருங்க, 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த யூதாஸ் இயேசுவோடு தான் இருந்தான். அவன் அற்புதங்களை பார்த்தான், எல்லாம் செய்தான். ஆனால் கடவுள் தந்த நீதியின் வஸ்திரத்தை அவன் உடுத்துக்கொள்ள மனமில்லை. இன்றைக்கி நாமும் அப்படித்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஊமை அழகாக உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிரசங்கம் பண்ணினோம், பேய் துரத்தினோம், எல்லாம் செய்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாதா? நீ யார்? கடவுள் கேட்குற கேள்வி அவருடைய வருகையில், நீ யார்? உன்னை பார்த்ததே இல்லையே. இல்லை ஆண்டவரே, நான் கோயிலில் கல்வாரியில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருப்பேனே, நான் பொறுப்பில் இருந்தேனே, இதெல்லாம் செய்தேனே. நோ. கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த கேள்வியை கேட்கிற பொழுது நாம் வாயடைத்து போவோம். பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்கிறது, கடவுள் நமக்கு அநேக வாய்ப்புகளை தருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் கடைசி சான்ஸ். இப்போமாவது நம்மை சீர்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், அவருடைய வருகையில் அவருடைய சமூகத்தில் நிற்கிற பொழுது நமக்கு பேச முடியாது. அந்த ஐஸ்வர்யான் லாசர் உவமையிலே, அந்த ஐஸ்வர்யான் லாசருடைய விரல் நுனியிலே ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் ஏங்கினான். நமக்கு ஒரு நாள் அப்படிப்பட்ட நிலை வரும். அவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு அவருடைய சமூகத்தில் நிற்க கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவிலே கடவுள் நமக்கு தருகிற தூய்மையான வாழ்வை நாம் பெற்று அவருடைய சமூகத்தில் நாம் கல்யாண உடை தரித்த மக்களாய் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட தூயாவியான வசனங்களோடு நமக்கு துணை செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். 298வது பாடல். கிறிஸ்தின் இரத்தம் நீதி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே,
சிநேகிதனே என்று எங்களை அழைக்கிற ஆண்டவருடைய குரலை கேட்கிறோம். ஆண்டவரை, இங்கே நீ எப்படி வந்தாய் என்று ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு வாய் பேச முடியாத மக்களாக இருக்கிறோம். கடவுள் எங்களுக்கு தருகிற இந்த தருணத்திலே எங்களை சீர்படுத்திக் கொள்ள, எங்களை புதுப்பித்துக் கொள்ள, கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு தரப்பட்ட விலை உயர்ந்த ஆடை கிறிஸ்துவை தரித்து கொண்ட, உடுத்தி கொண்ட, பொருத்தி கொண்ட மக்களாய், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டு கடவுள் எங்களுக்கு தருகிற ரட்சிப்பு என்கிற உடையை உடுத்திய மக்களாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களை நீ கிருபையாய் தகுதிப்படுத்தி இருக்கிறேன். இலவசமாய் எங்களுக்கு அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறேன், அந்த விலை உயர்ந்த ஆடையை தந்திருக்கிறேன். அதை ஒருபொழுது நாங்கள் இழந்து போகாதபடி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் காணப்பட ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். குடும்பங்களை சந்தியும், உறவுகளை கர்த்தர் நோக்கி பாரும். வெளியூர்களில் இருக்கிற கல்கடத்தூர் தேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். பலகீனங்களோடு, வியாதிகளோடு, துன்பங்களோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஆறுதலை, சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, வயோதிக பெற்றோர்கள் பலகீனத்து நிமித்தமாக காணப்படும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சந்தியும். குறிப்பாக திருவள்ளுவர் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தாய் முதுமை நிமித்தமாய் பலகீனத்தோடு இருக்கிற திருமதி ரத்தினம் யோவான் அவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளுடைய இரக்கம், கிருபை, காருண்யம் அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற திருமதி சுசிஜோ அவர்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்த தேவையான மருத்துவ பணிவிடைகளை ஆண்டவர் தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவனாய் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். திருச்சபை திருப்படை ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே, தேச தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசல்வர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் நிதி சொல்லுதல் திருச்சபைக்காக தந்திருக்கிற ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், திருச்சபை திருப்பணிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் தந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை கத்திற்க நோக்கி பாரும். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் செமஸ்டர் எக்ஸாமை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல திறமை வரங்களை தந்து ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளுக்கு அதற்கு நோக்கி பாரும். பருவகால மாற்றங்களில் ஏற்படக்கூடிய பலகீனங்கள், சளி, இருமல், காய்ச்சல், தொல்லைகள், கண்ணோவுகள் எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் தாரும். இதனாலே ஆண்டவரே, விசேஷித்த நாளாக கருதுகிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் நோக்கி பாரும். தங்கள் பெற்றோரை நினைத்து பார்க்கிற குடும்பங்களை கத்தர் நீர் ஆதலை சமார்த்தம் தேற்றும். இதனாலிலும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நன்றியோடு நினைந்து ஆண்டவர் தந்த ஒரு புதிய வருடத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவர் தாமே இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாய் தாரும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிற நம்முடைய பிள்ளைகளோடு பயணங்களை வாய்க்க செய்யும். தொலைதூர பயணங்களிலிருந்து ஊரு கடந்து வந்த நம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்களை வாய்க்க செய்தீரை உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் உழைப்பு தொழில்களை ஆசீர்வதியும். கடவுள்கள் தந்திருக்கிற பணி சிறக்க கத்தர் வேண்டிய எல்லா நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் நம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்து நம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றக்குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகவும் தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உங்களே செய்யப்படுவதாக. அலுவலகங்களாக எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணால் நாங்கள் மனிதர்கள் போல எங்கள் பாடுகள் மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பரிணாமத்தையும் எடுத்துக் கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமையும் என்னடேக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய எங்களுடைய அன்பு, தூயாவியானுடைய அந்யோன்யம் வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.